ரட்சிக்கப்பட்டவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். சிலர் இப்படியே பார்க்கறாங்க, பக்கத்தில் பார்க்கறாங்க, அவ ரட்சிக்கப்பட்டாளா, அப்ப நானும் ரட்சிக்கப்பட்டேன். இப்படியே பார்க்கறாங்க. நம்ம ட்ரெஸரர் அண்ணன் கை வைத்தியாச்சா, அப்ப நானும் ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்டீங்களா தெரியாது. ஒரு பிள்ளைய கூப்பிட்டு இன்றைக்கு குளித்தாயா அப்படின்னு கேட்டா அந்த பிள்ளை சொல்லுது, அங்கிள் சாப்பிட்டாச்சு. ஏமா நீ குளிச்சியாமா? அங்கிள் பல் தேய்ச்சாச்சு. ஏமா நீ குளிச்சியாமான்னு கேட்கிறேன். அங்கிள் புதிய ட்ரெஸ் போட்டாச்சு. இன்னைக்கு ஐயா ரட்சிக்கப்பட்டீங்களா? நான் மற்றவருக்கு பேரனாகும். ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? நாங்க தான் கோபுரம் கட்ட காசு கொடுத்தோம். ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? நாங்க தான் சர்ச்சுக்கு உள்ள கிடக்கிற மணியை வாங்கி வைத்தோம். நான் சொன்ன இவ்வளவு லிஸ்ட்ல உள்ளவங்க கை வசத்த வேண்டாம், நீங்க கம்மன் இருந்தா. நான் அறிந்து பேசவில்லை, உண்மையை பேசுகிறேன். ஐயா ரட்சிக்கப்பட்டீங்களா? அதுக்கு பதில் தெரியாது. யோசிப்போம். ஐயா மனம் திரும்பீங்களா? தெரியாது. ஆனா நம்ம எப்படி தெரியுமா கிறிஸ்தவன் என்கிற அந்த எல்லைக்குள்ளே வந்தோம். எங்க தாத்தா உதயசேர் அப்படியே நாங்கள் வந்தோம். ஐயோ ஐயோ ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? அது பிறக்கும் போதே எனக்கு பைபிள் பேர் வச்சாங்க. என்னன்னு எஸ்தர், என்னன்னு ரூத், என்னன்னு மேத்யூ, என்னன்னு வச்சாங்க. எல்லா பைபிள் பேரை வச்சாங்க. ஆகையினால இது ஒண்ணு அல்ல ஐயா ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது முதல்ல நான் பாவி, நான் ஆக்கனை தீர்ப்பை சுமந்து கொண்டு இருக்கிறேன். என் மேல இருக்கிற தண்டனைய இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவரால் மட்டும்தான் சுமந்து தீர்க்க முடியும் என்று இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிட்டால் ரட்சிக்கப்படுவீர்கள்.